இந்த கிருஷ்ண மண்டபத்துக்கும் அர்ஜுன் தபஸுக்கும் ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற ஒரு முழு கோயில் ஒன்று இருக்கு. இப்போ அங்கதான் பூஜை நடக்குது. இது வழிபாட்டில் இருக்க கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கதான் வந்து பண்டிகை எல்லாம் அங்கதான் நடக்குது. மற்ற இடத்துக்குலாம் வந்து ரொம்ப சும்மா அப்படி தீபம் அப்போ காட்டுறது. இன்னைக்கும் வழிபாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயில் அது. ஆமா, இதுதான் முதலா இல்ல அந்த ஸ்தல சேனத்துக்கு அப்புறம் இந்த ஸ்தல சேனம் புகழ்பெறா. ஏன்னா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னாலும் அங்கேயும் அனந்த சேனன் மேல, அதாவது ஆதிசேஷன் மேல படுக்காம ஒரு பீடத்து மேலதான் படுத்திருப்பார். தரையில இருந்து தரையில ஒரு மேடை மாதிரி இருக்கும், அதுல படுத்திருப்பார். அனந்த சேனரா இல்லாம அந்த ஸ்தலத்திலேயே, அந்த பூமியிலேயே படுத்திருக்கிறதுனால அவருக்கு ஸ்தலசயன பெருமாள் பேரு. ஊர்ல சிதம்பரத்துக்கு போனா சிதம்பரம் பேர் வச்சு நிறைய பேர் இருப்பான், சபாநாயகன் பேர் வச்சு பல பேர் இருப்பான், திருச்செந்தூர் போனா செந்தில்நாதன் நிறைய பேர் இருப்பான். அந்த மாதிரி உள்ளூர் மக்கள் நிறைய பேர் தலசேனன் பேர் வச்சுப்பாங்க. ரொம்ப ஒரு புகழ்பெற்ற பேராங்க அந்த உள்ளூருக்கு. ஒரு ஒரு ஊர்ல ஒரு கோயில் புகழ் பெற்றிருந்தா அந்த பேர், மதுரையில மீனாட்சின்னு 1000 பேர் இருப்பாங்க, 10,000 பேர் இருப்பாங்க இல்லையா, லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அந்த மாதிரி தலசயனமும் பேர் வச்சிருப்பாங்க. அந்த தலசேன பெருமாள் இன்னைக்கு இருக்கிற வழிபாட்டில் இருக்கிற கோயில் வந்து எப்போ வந்ததுன்னு தெரியாது. ஆனா அது வந்து பிற்காலத்துல விஜயநகர காலத்துல நிறைய கட்டுமானங்கள்லாம் மாறி இருக்கு. ஸோ மூல சிற்பம் வந்து பல்லவர் காலத்தோ அதுக்கு முன்னாடி காலத்து கூட இருக்கலாம், பல்லவர்களுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து ஆழ்வார்களுடைய அவதார ஸ்தலம், பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் சொல்லி அது ரொம்ப புகழ்பெற்ற இது. பின்னாடி வந்த திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த கோயில் மட்டும் தான் பாடுறாரு, பல்லவர்கிட்ட எதுவுமே பாடல அவரு இல்லையா. மற்ற வராகமூர்த்தி கோயிலையோ அங்கேயோ பாடல, இதை மட்டும் தான் பாடுறாரு. அதுல ஏனம் ஆய் அப்படின்னு வந்து வராகரை சொல்றாரே தவிர இந்த ஸ்தலசேன பெருமாள் சொல்ற. ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு நடுவில் இருக்கிற அந்த தலசயனம் சொல்றோம் இல்லையா, அதை இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இது ஸ்தலசயனம் சொல்றதுனால ஜலசயனம், ஏன்னா கடலோரமா இருக்கிறதுனால ஜலசயனம், கடலோரத்துல படுத்திருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது வந்து ஒரு சில ஆர்வலர்கள் வந்து சிம்ம விஷ்ணுன்ற மகேந்திரனுக்கு முன்னாடி இருந்த மன்னன் வந்து ஆபிசாரிக்க மூர்த்தியாக பண்ணான். அதாவது போர்ல ஒரு எதிரி தோற்க வேண்டும் என்று வேண்டுவதற்காக ஒரு சில குறிப்பிட்ட சிலைகளை பண்றதுக்கு ஆகம வழிகள் இருக்கு. அந்த வழிபடி அதை செய்தான். பின்னாடி வந்த ராஜசிம்மன் சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ட்டு 2 கடற்கரை கோயிலை எழுப்பி விட்டான். அது வந்து பின்னாடி உள்ளுக்குள்ள போன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்து சொல்றாங்க.